ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னதான் நம்ம சக்கரை பொங்கல் பல முறை செஞ்சுருந்தாலும் அது அவ்வளோ சூப்பராகவோ ஒரு சரியான பக்குவத்துலேயோ வரது கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய அளவுகளும் அதுக்கு சில பக்குவங்கள் இருக்குது. அதாங்க ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ யாருமே சட்டியில் செய்கிறது கிடையாது, பெரும்பாலும் எல்லாரும் குக்கரில் தான் செய்கிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு குக்கர்லேயே வந்து அளவுகள் சொல்லி காமிக்கிறேன். குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன், 1/2 கப் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன், கூடவே கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்க்கல, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இன்றைக்கி நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன், 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் தான் இந்த இனிப்பு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ குக்கர் விசிலை போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும். பொங்கல் எப்போதுமே குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அரிசியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த விசில் வரட்டும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, விருப்பப்படாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. திராட்சை சேர்க்குற மாதிரி இருந்தால் முந்திரி வறுபட்டதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. ஏன்னா திராட்சை சேர்த்ததுமே நமக்கு நல்லா உப்பி வந்துடும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. வறுத்த முந்திரி திராட்சையை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். 2 அல்லது 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறோன்னு சொன்னால் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இனிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக இனிப்பு விரும்பாதவங்க, அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வெல்லம் வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். 2.5 கப் போடுற இடத்துல 2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கூட சரியாக தான் இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா வந்து ஃபுல்லாகி மெல்ட் ஆகி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு இடையில நம்ம விசில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல வந்து குலைவாக நல்லா இருக்கும். இதுவே அரிசியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லம் தண்ணியை அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுக்கு பொடி இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி, அதாவது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம குக்கரில் செஞ்சுருக்கனால கொஞ்சம் நேரத்தில் வந்து அது இறுகி சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது கூட கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே வந்து அந்த சக்கரை பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து கெட்டி ஆகாமல் கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கும். நிறைய பேர் நிறைய முறை ட்ரை பண்ணியிருந்தாலும் அது அவ்வளோக்கா வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுபோல் சில பேர் வந்து பாசி பருப்பை வறுக்காமல் சேர்ப்பீங்க. ஆனால் வறுத்து சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வறுத்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம நிறைய நெய் போட்டு செஞ்ச மாதிரி நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். தேங்காவை பொடியாக கட் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட சேர்த்து கலர்னிங்கன்னா கூட சாப்பிடும்போது இடையில கடிபட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான இந்த சக்கரை பொங்கலை நீங்களும் பொங்கல் அன்னைக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னதான் நம்ம பலமுறை வெண்பொங்கல் செஞ்சாலும் ஒரு ஹைஃபையான ஹோட்டலில் செஞ்ச மாதிரியோ அல்லது ஒரு கல்யாணத்தில் செஞ்ச மாதிரியோ ஒரு சூப்பர் டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யும்போது அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளராலையோ எந்த கப்பால் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பாலையோ அதே டம்ளராலையோ வந்து பருப்பையும் நீங்கள் அளந்துக்கோங்க. அது சரியாக இருக்கும். சில பேர் வந்து 3/4 கப்பு சேர்க்காம 1/2 கப் அளவுக்கு சேர்ப்பாங்க. வெண்பொங்கலுக்கு அது வந்து நல்லா இருக்காது. வெண்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாசி பருப்பு கண்டிப்பாக வறுத்து தாங்க சேர்க்கணும். வறுக்காமல் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வறுத்து சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அதை வந்து 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வந்துடலாம். இதில் நம்ம 1 கப் அளவு அரிசியும் 3/4 கப் அளவுக்கு பருப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா. இதுக்கு நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். டம்ளராலையோ அல்லது கப்பாலையோ எதில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதாலேயே வந்து தண்ணியும் அளந்துக்கோங்க.
தண்ணி கொஞ்சம் கூட வச்சா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தண்ணி வந்து கம்மியாக மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கம்மியாக வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அரிசியாக இருக்கும். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சரியான பக்குவத்துக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு அரிசியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து 2 விசில் விட்டுக்கோங்க. சரியான பக்குவத்துக்கு வந்துடும். நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ அதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். முழு மிளகு சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விடுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் நம்ம சேர்க்கணும். குழந்தைங்களாம் மிளகு வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளாக சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கையளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் இஞ்சியை. அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி எதுக்காக சேர்க்குறோன்னா பச்சரிசியில் வந்து செய்யும் போது சில பேருக்கு வந்து மூச்சு பிடிப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த சாதத்தில் கொட்டிடலாம். பொங்கலில் கொட்டிட்டு அப்படியே நல்லா வந்து கிளறிட வேண்டியதான். பெருங்காயப்பொடி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. சில பேருக்கு இந்த பச்சரிசி வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் லைட்டாக வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிணத்துல லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கப் வச்சுக்கிறேன். மேலே வந்து நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் நார்மலாக எப்படி வேணால் சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வெண்பொங்கல் வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு அப்படியே நம்ம கவுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நமக்கு ஒரு சூப்பரான ஷேப்பில் கிடைக்கும். அப்படியே நடுவில் வந்து நம்ம சட்னியோ அல்லது சாம்பாரோ ஊற்றி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோடைய அளவு சரியாக இருக்கணும். அதே மாதிரியே பருப்புடைய அளவு சரியாக இருக்கணும். பருப்பை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து விட்டு தான் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பரான ஹைஃபையான ஹோட்டலில் கல்யாணங்களில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வெண்பொங்கல் வந்து நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ண முடியும். ஸோ இதே மெத்தட் ட்ரை பண்ணி நீங்களும் வந்து வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன சக்கரை பொங்கலும் சரி வெண்பொங்கலும் சரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி இதே அளவுகளோடு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.